மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், இது உங்கள் ராஜ்டெச்சின்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டனா பிரஸ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷியோமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு போட்டோ பிரிண்டர், இன்ஸ்டன்ட் போட்டோ பிரிண்டர் வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து ஸ்டுடியோல எல்லாம் கொடுக்குற மாதிரி போட்டோ பிரிண்ட், பக்காவான போட்டோ பிரிண்ட் நீங்களே எடுத்துக்கலாம். இது வந்து 699 யுவானுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட இந்தியன் மதிப்பு பாத்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஒரு நல்ல அருமையான கட்ஜெட். ஏன்னா ஷியோமி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்ஜெட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கட்ஜெட் இந்தியாவுக்கும் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது 2020ல. அதுல மேபி இந்த ப்ராடக்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சிஸ்கா எல்இடி, எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி தான். சிஸ்கா எல்இடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்க புதுசா. இது வந்து 2000 ரூபாய் வருது உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வைஃபை, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். கூகுள், அப்புறம் பாத்தீங்கன்னா அமேசான் அலெக்ஸா இந்த மாதிரி டைரக்டா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். செமையான ஒரு டியூப்லைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சிஸ்காவோட சைட்லயும் ஓப்பன் மார்க்கெட்லயும் கிடைக்குது, நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் S11 லான்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து எக்ஸினோஸ் சிப்செட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகனோட சிப்செட் தான் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகனோட சிப்செட்டும் எக்ஸினோஸ் சிப்செட்டும் ரெண்டும் கம்பேர் பண்ணும் போது ஒரு படி இல்ல 4 படி முன்னாடியே குவால்காம் தான் இருக்குது. ஏன்னா செமையான ஸ்பீடும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குற சிப்செட் தான் ஸ்னாப்டிராகன். ஸோ குவால்காமோட இந்த ஸ்னாப்டிராகன் சிப்செட் தான் S11ல யூஸ் பண்ண போறதாக ஒரு தகவலும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து நீங்க பழைய போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தால் வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து February 2020 இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. December 31 விண்டோஸ் இருக்கிற எந்த போனுக்குமே சப்போர்ட் இருக்காது அப்படின்னும் வாட்ஸ்அப் தரப்புல சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா Android 2.3.7 அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் எதுவுமே வந்து February 1 இருந்து ஒர்க் ஆகாது. iOS 7 or 7க்கு முன்னாடி இருக்கிற எதுவுமே வந்து February 1 வந்து ஒர்க் ஆகாது. பழைய போன் வச்சிருந்தீங்கன்னா உடனே வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஒரு வைஃபை காலிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை வந்து இப்போ டெல்லியில மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூடிய விரைவில் இந்தியா முழுவதும் கொண்டு வர போறதாக ஏர்டெல் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லோ இன்டர்நெட் காஸ்ட்ல வந்துட்டு காசே இல்லாம நீங்க வந்து எல்லாத்துக்கூடயும் பேசிக்கலாம். அதாவது ஏர்டெல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா வந்து பேசிக்கலாம். நார்மலா சொன்னா வாட்ஸ்அப் காலிங் மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அது பேசாம வாட்ஸ்அப் காலிங்கே பேசிட்டு போகலாம். இதே மாதிரி ஜியோ வந்துட்டு அவங்களோட வைஃபை காலிங் சிஸ்டம் கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் அவங்களோட ஃப்ரீ வாய்ஸ் காலிங் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. அது பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ட்ராய் எப்பவுமே ஒரு அதிரடி சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க சும்மா 90 நாள் ஆகி முடிச்சிருந்தீங்க, போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 3 நாள்ல நீங்க போர்ட் பண்ணிக்கலாம். 1 வாரம் 10 நாள் வெயிட் பண்ண வேண்டாம். போர்ட் அப்படின்றது December 14 முதல் அமலுக்கு வருது இந்த ரூல். நீங்க போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்ப பண்ணாதீங்க, December 16 முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். 3 நாள்ல போர்ட் ஆகும் உங்களுக்கு. அடுத்து வந்து வோடாஃபோன் ஐடியா வந்து அவங்களோட ஃபைபர் ஆப்டிக் வந்துட்டு எல்லாமே சேல் பண்றாங்க. யாருக்கு சேல் பண்றாங்கன்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா மொத்தமா அவங்க ஆப்டிக் ஃபைபர் சேவை மொத்தமா வந்து சேல் பண்றாங்க. ஸோ மேபி இது என்ன ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா, இந்தியா விட்டு வோடாஃபோன் அப்படின்ற ஒரு நிறுவனம் போறதுக்குண்டான சின்ன ஒரு அறிகுறி மாதிரிதான் நமக்கு தெரியுது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ISRO ஒரு செமையான ஒரு PSLV C48 அப்படின்ற ராக்கெட்டை வந்து நேற்று வந்து ஸ்ரீஹரிகோட்டால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா மேல நிலைநாட்டப்பட்டது. இந்த PSLV C48ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 9 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் இந்தியாவோட ஒரு செயற்கைக்கோளும் சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது ISRO 2PR அப்படின்ற ஒரு சேட்டலைட் தான் நம்ம சேட்டலைட். இது வந்து பாத்தீங்கன்னா PSLVல லான்ச் பண்ற 50வது ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அது வழி இல்லாம ஸ்ரீஹரிகோட்டா வந்து லான்ச் பண்ற 70வது ராக்கெட்டும் இந்த PSLV C48ல ஒரு பெருமையும் இருக்கு. இந்த ரிசார்ட் 2R அப்படின்ற சேட்டலைட்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல விவசாயம், காடு வளர்ப்பு, பேரிடர் மேலாண்மை துல்லியமா கணக்கெடுத்து நமக்கு அனுப்பிச்சு கொடுக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் இதுல வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வானிலை சம்பந்தப்பட்ட படங்கள் அப்பப்ப நமக்கு அனுப்பிச்சு கொடுக்கும். இது 628 கிலோ வெயிட் இருக்கு. 5 வருடம் இதோட ஆயுட்காலம் இருக்கும் அப்படின்னு ISRO தரப்பு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க இந்த செக்மெண்ட்ல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மேக்சிமம் லைக் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்து நல்ல வீடியோஸ் அதுக்காக தொடர்ந்து உங்க ஆதரவு தருங்கள். வணக்கம்.